நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மே கம் இன் சார்? ம் சார், என்னை வர சொன்னீங்க? ஆமாம், உட்கார விஷ்ணு. இல்லை சார், உங்கள் முன்னாடி நிற்கவே வெக்கமாக இருக்கு. அப்புறம் எப்படி சார் உட்கார்றது? இதெல்லாம் நல்லா பேசு, ஆனால் இல்லாத பிரச்சனைலாம் மாட்டிக்க. அப்படி இல்லை சார், நான் எதுவுமே பண்ணல சார். நீ முதல்ல உட்கார். என்ன நடந்ததுன்னு சொல்லு. சார், எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொண்ணு தான் சார். ஆக்சுவலி நான் பாட்டுக்கு டேவிட் சார்ட்ட நின்று பேசிட்டு இருந்தேன் சார். சடனாக வந்தாங்க. ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லி என்னை தனியாக கூப்பிட்டு போனாங்க சார். அப்புறம் ரூமுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு கேஷுவலாக தான் சார் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு சடனாக வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார். நான் அப்பவே சொன்னேன், இல்லை இல்லை நான் போகிறேன்னு சொன்னேன் சார். நான் சடனாக பேசிட்டே இருக்கும்போது ட்ரெஸ்ஸை கழட்டிட்டாங்க சார். ஸோ திடீர்னு கத்திட்டே வெளியில் ஓடி வந்துட்டாங்க சார். ரீசன் எனக்கு எதுவுமே தெரியாது சார். எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொண்ணு தான் சார். என்ன ஸ்கூல் பையன் மாதிரி பேசிட்டு இருக்க? இந்த இன்சிடென்ட்ல இருக்கிற சீரியஸ்னஸ் புரியாம ஏதோ கீ கொடுத்தாரு பொம்மை மாதிரி பேசிட்டு இருக்க. இந்த இன்சிடென்ட் உன்னை எப்படி பாதிச்சிருக்கு தெரியுமா? இல்லை சார், நான் டோட்டலாக பிளாங்க் ஆகிட்டேன் சார். அப்புறம் எனக்கு எதுவுமே தோணல சார். என்னை சுற்றி உலகமே நிற்கிற மாதிரி தோணுச்சு சார். அந்த பொண்ணு அலறி ஓடினப்போ எல்லாரும் என்னை பார்த்த பார்வையை கவனிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு அவமானமாகவே இருக்கு சார். நீங்க தான் அன்ஃப்ரீஸ் ஆகணும். உலக நடப்புகள் எதுவும் உனக்காக வெயிட் பண்ணாது. புரியுது சார். என்னை சுற்றி எல்லா விஷயமும் வேகமாக நடக்குது. சிஇஓ, சூசன், டேவிட் ஒவ்வொருத்தரும் என்கிட்ட தனித்தனியாக விசாரிச்சாங்க சார். எல்லாட்டையும் பதில் சொல்லி டயர்ட் ஆகிட்டேன் சார். ராஜுவும் லட்சுமியும் பேசுறதே இல்லை சார். கார்த்தி மட்டும்தான். ஆனால் அவனும் ஒழுங்காக பேசுறதே இல்லை சார். போகலாமா, சாப்பிட்டியா, வாடான்னு சொல்கிறதோட சரி சார். என்னதான் நடந்துச்சு சொல்லு. சார், அந்த பொண்ணு ரூம் வரைக்கும் போயிட்டு வரலாம் கூப்பிட்டப்போ நான் கார்த்தி, ராஜு, லட்சுமிலாம் கூப்பிடலாம் சொன்னேன் சார். அந்த பொண்ணு அவங்களாம் வேணா, நீ மட்டும் வான்னு கூட்டிகிட்டு போயிட்டா சார். சார், சரியாக பிளான் பண்ணிட்டாங்க சார். அதான் சார் இப்படி ஆயிடுச்சு. விஷ்ணு, தனி மனித ஒழுக்கங்கிறது மனசுக்குள்ள மட்டும் இருந்தா பத்தாது. அதை உன் நடத்தையிலையும் காட்டணும். குறைஞ்சபட்சம் நீ யாரையாவது கூட கூட்டிட்டாவது போயிருக்கணும். அந்த அளவுக்கு புத்தி சுவாதீனம் எல்லாம் நடந்துக்கிட்டு வேற யாரையும் குத்த சொல்ல முடியாது. உன்னை சுத்தி என்ன பாலிடிக்ஸ் நடக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும்னு தெரிய வேண்டாமா? மென்டல் அலர்ட்னஸ்னா என்னன்னு தெரியுமா? வெளிப்படையாக நடக்கிற டிரான்சாக்ஷனுக்கு பேரலாக உள்ளுக்குள்ளேயும் ஒரு உணர்வு தோணும். உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்னு உன்னிப்பாக கவனிக்கணும். உள்ளுணர்வை கவனிக்காம எக்ஸ்டர்னல் சிமுலேஷன் மட்டும் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டே இருந்தேன்னா உன்னை அந்த வெளி உலகம் லீட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும். தனக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கிற யாரும் அப்படி போகிறது கிடையாது. வாழ்க்கையில் சாதிக்கிற எல்லாருக்கும் இன்டர்னல் பர்பஸ்லேருந்து அவங்க ஆக்ஷன்ஸ் இருக்கும். புரியுது சார். நானும் அப்படி இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் என்னால் முடியல சார். லட்சுமி, கார்த்தி என்னை திட்டிகிட்டே இருப்பாங்க சார். நானும் ட்ரை பண்ணுவேன், ஆனால் என்னால் முடியல சார். சரி, ஏதாவது தப்பாச்சுன்னா அவங்க பார்த்துப்பாங்க, நான் விட்டுருவேன் சார். உன்னால் அது முடியாது விஷ்ணு. அதை செய்யணும்னா நீ உன் கண்ட்ரோலில் இருக்கணும். உன் கண்ட்ரோலில் இருக்கணும்னா நீ யாருன்னு உனக்கு தெரியணும். செல்ஃப் அவேர்னஸ்ன்றது புத்தகத்தில் படித்தோ இல்லை யாரோ சொல்லி கொடுத்தோ வரதில்லை. அதுக்கு புத்தகங்களும் ஃப்ரெண்ட்ஸும் எல்லாரும் வெறும் கேட்டலிஸ்ட் தான். வினை ஊக்கிகள்னு கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. உன்னை பற்றின சரியான புரிதல் உனக்கு இருக்கணும்னா நீ தான் உன்னை தேடிக்கணும். உன்னோட அனுபவங்கள், செயல்கள், நடத்தையை பற்றி ஒரு பாரபட்சம் இல்லாத பார்வை வேணும். உன் அனுபவங்கள், செயல்கள் என்ன உணர்வை கொடுக்குதோ, அதில் எந்த உணர்வு உன்னை வழி நிறுத்துதோ அதை நீ கண்டுபிடிக்கணும். சார், அப்போ என்னை நான் தான் சார் முழுசாக புரிஞ்சிக்க முடியும் இல்லையா சார்? எக்ஸாக்ட்லி. உன்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும்னா அது உன்னால் மட்டும்தான் முடியும். உன்னை பற்றி லக்ஷ்மி தெரிஞ்சு வச்சிருக்கிறது அது அவ வெர்ஷன். கார்த்திக் தெரிஞ்சு வச்சிருக்கிறது அது கார்த்திகோட வெர்ஷன். எனக்கு தெரிஞ்சது என்னோட வெர்ஷன். இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா அது எங்களோட கலெக்டிவ் வெர்ஷன். இது எதுவுமே உன் சுய புரிதலுக்கு ஈடாகாது. இது உண்மைதான், ஆனால் முழுமையான உண்மையாக இருக்காது. செல்ஃப் அவேர்னஸ்ல இருந்து உன்னோட ஒவ்வொரு தேவையும் உருவாகுது. அந்த தேவைகள் என்னென்ன, அது ஏற்ற மாதிரி உன்னோட செயல்கள் இருக்கணும். அந்த செயல்கள் வழிநடத்துறது தான் அந்த கான்ஷியஸ்னஸ். லிசன் டு யுவர் கான்ஷியன்ஸ். அந்த சுய உணர்வு தான் வழிகாட்டும் ஒளி. லீட் கைண்ட்லி லைட்ஸ் பாட்டு கேட்டிருக்கியா? அதில் வர அந்த ஒளி தான் இது. சுய உணர்வுங்கிற அந்த ஒளி உனக்கு வழிகாட்டும். அது காட்டுற அந்த வழியில் போனால் எந்த இடைஞ்சலும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக கடந்து போயிடலாம். சார், இந்த பிரச்சனைகளை எப்படி கடந்து போகிறதுன்னு எனக்கு தெரியல சார். எனக்கு மட்டுமான பிரச்சனை இருந்தால்
ஈஸியாக தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன் சார். என் மனசாட்சிக்கு தெரியும் சார் நான் எந்த தப்பு பண்ணலன்னு. ஆனால் இந்த பிரச்சனை என்னை மட்டும் இல்லாமல் என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாரையும் பாதிக்குது சார். அதான் சார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த உணர்வுல இருந்து, அதாவது எல்லாத்தையும் பாதிக்குங்கிற உணர்வுல இருந்து இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணா வழி தெரியும். இப்போ நீ ரொம்ப கவனமா நுணுக்கமான விவரண மூலமா தான் வெளியே வர முடியும். அந்த நுணுக்கங்களை முழுசா ஆர்டிகுலேட் பண்ணணும். இந்த சுச்சுவேஷனை உன் செல்ஃப் அவேர்னஸுக்கு ஒரு பாடமா எடுத்துக்க. உன் ஐடென்டிட்டி என்னங்கிறது தேடு. உன் ரோல் என்னன்னு முடிவு பண்ணு. அதுலேருந்து டீல் பண்ணா சரியான டைரக்ஷன்ல இதோட தீர்வு போகும். சரிங்க சார், நான் முயற்சி பண்ணுறேன் சார். சார் நீங்கள் தான் சார் எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வர உதவி பண்ணணும். இவ்வளோ நேரம் நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன், ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? கம்பெனி சைடில் என்ன விசாரணை நடத்தி நான் புரிஞ்சுக்கணுமோ அதை நான் பண்ணுறேன். உன் சைடில் என்ன நியாயம் இருக்கோ அதை சொல்லி உன்னை காப்பாற்றிக்க. உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு புரிஞ்சிக்காம விளையாட்டாக வாழ்ந்துட முடியாது. அதை புரிஞ்சுக்கிறது இது ஒரு வாய்ப்பாக எடுத்துக்க. அந்த பொண்ணுக்கிட்ட நான் பேசி என்ன செய்யலான்னு பார்க்குறேன். நீ போகலாம்.